அப்ப அவரு என்ன நான் சொன்ன பாடு ஆண்டவர் எனக்கு நானும் ரொம்ப ஒரு டைம் 2 டைம் தான் அந்த இறை வார்த்தை சொன்னேன். இயேசுவே என்னோட ஒப்பற்ற செல்வத்தைக் கொண்டு உமது ஒப்பற்ற செல்வத்தைக் கொண்டு என் குடும்பத்திற்கு ஒப்பற்றதா நன்றி சொன்னேன். அது சொல்லி நான் மறந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் கிருபையினால அந்த 3,50,000 லட்சம் கடத்த ஒரு ஒரு சீட்டு மூலியமா எடுத்து அத கடத்த அடைச்சுட்டேன். ஆனா திருப்பி நான் நன்றி சொல்லதுக்கு மறந்துட்டேன். ஆனா பிரதர் இப்ப சொன்ன பாடு இறை வார்த்தை சொல்லி எனக்கு சொன்ன பாடு எனக்கு உடனே எனக்கு தெளிவு வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நான் கண்டிப்பா அவருக்கு சாட்சி சொல்லி நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் உடனே பிரதருடைய பாக்கியத்தினால நான் கேட்டது உணர்ந்துக்கினேன் பிரதர். சிஸ்டர். ஆண்டவருடைய இறை வார்த்தை சகோதரர் வழியாக உங்களை தொட்டு இதை உணர்த்தியதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேற யாராவது வேற இன்றைக்கு பகிர்ந்து கொண்ட இறை வார்த்தையில நம்பிக்கை, அந்த இறை வார்த்தை எவ்வாறு உள்ளத்தை தொட்டது, இன்னும் அதுல ஏதாவது நமக்கு இது எனக்கு புரியல பிரதர் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாட்சியத்துக்கு போகலாம். கடந்த நாட்களில் சிஸ்டர் அபிஷா, மேரி அபிஷா. பிரதர் இன்னைக்கு பிரதர் எடுத்த மெசேஜ் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே ஆனால் அப்படிங்கிற ஒரு வேர்டு எப்ப வந்தாலும் அது அவிசுவாசத்தான் குறிக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சிருக்காங்க. கடவுள் அந்த பேதுருவை பத்தி சொன்னாங்க. அவங்க நம்பிக்கையோட ஏசப்பாவா நீரே மெஸ்ஸியா வாழும் இறைமகனின் மகன், ஆண்டவருடைய மகன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அதே பேதுரு அந்த உலக போக்கின்படி யோசிச்சு அதுக்கு எதிர்மறையா பேசும்போது ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு அப்படின்னு புரிய வச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பிரதர். இனிமே நானும் அந்த அவிசுவாசத்துல போகாதபடி பார்த்து கொள்ளும். கடவுளுக்கு நன்றி. ஆக இன்றைய இறை வார்த்தையில நீங்களும் நானும் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிந்து கொண்டது, ஆனால்ங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, 2 வார்த்தை. ஆனால்ங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, 2 வார்த்தை என்பதை தெளிவாக சகோதரர் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிடுறேன் பிரதர். அதுல ஆனால் அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை இல்ல பிரதர், அதை நம்ம பாசிட்டிவா மாத்த முடியும். ஏன்னா அந்த ஆனால்ங்கிற வார்த்தையை நம்ம பாசிட்டிவா மாத்த முடியும். அது நம்ம அதுக்கு நான் 2 உதாரணமும் சொல்லியிருந்தேன். எனக்கு பிரச்சனை எனக்கு ஆண்டவர் குணப்படுத்திட்டார், ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்றத மாத்தி எனக்கு பிரச்சனை இருந்தது, ஆனால் ஆண்டவரால் நான் சுகமாகி இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது காலேபுடைய நம்பிக்கை. 12 பேர் போனதுல 10 பேரோட ரிப்போர்ட் அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு நெகட்டிவா போனதுக்கு உள்ள வித்தியாசத்தையும், காலேபு பிரச்சனையை பார்த்துட்டு ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வெற்றியோட மாறினதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம தீமையானதை ஆண்டவர் நன்மையாக மாற்ற வல்லவர். அதனால நமக்கு அந்த ஆனாலுங்கிற வார்த்தையில ஆக்சுவலா நம்ம அந்த இடத்துல பிரதர் நான் சொல்ல இந்த நேரத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். 12 அந்த கொலேசியர் 2:12 இறைவார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? கொலேசியர் 2:12 நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும் சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அந்த வார்த்தையை இந்த ஆனால்ங்கிற இடத்துல நம்ம வைக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வைக்கிறப்போ எனக்கு பிரச்சனை இருந்தது, எனக்கு உடல்ல இந்த நோய் இருந்தது, 5 வருஷமா தலைவலி இருந்தது, 5 லட்சம் கடன் இருந்தது, என் குடும்பத்துல சமாதானம் இல்லாம நான் இருந்தேன், இத்தனையும் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆனால்ங்கிற இடத்துல நமக்கு கொலேசியர் 2:14 இறைவார்த்தை வரணும். அந்த திருச்சிலுவையின் மூலமாக எனக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த எல்லா கடன் பத்திரங்களையும் அவர் சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் நம்ம அறிக்கையிடக்கூடிய விசுவாசத்தின் அறிக்கை. ஓகே பிரதர் மீண்டும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டுமா பிரதர் தெளிவா சொன்னாங்க. அந்த ஆனாலுங்கிற அந்த வார்த்தை எங்க நம்ம பயன்படுத்துறோம், எங்க பயன்படுத்தக்கூடாது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது 2 இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆனாலுங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு மீண்டுமாக தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அந்த இறை வார்த்தையை நம்மளுடைய பிரச்சனைகளில் பயன்படுத்தும் பொழுது
நாம அப்படி சொல்லி ஜெபிக்கணும். அததான் உறுதியோட இப்ப சொல்லியிருக்கிறாங்க. மீண்டுமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise Lord, brother. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர் விமலா. சொன்ன மாதிரி நானும் நிறைய அதாவது பிரதர் கேக்குதா? Praise the Lord. கேக்குது சிஸ்டர், கேக்குது, சொல்லுங்க. பிரதர் நானும் நிறைய தடவை எங்களோட சூழ்நிலை கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்க சொல்லி நான் பிரதர் போராட்டங்கள் வரும்போது பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை நானும் உறுதிப்படுத்துறேன். வரும்போது இதெல்லாம் இப்படி நடக்கு, ஆனா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா கடவுள் கண்டிப்பா ஆண்டவர் இதை நன்மையா மாற்றி செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு மனநிலை எனக்கும் இருக்கு பிரதர். நான் அதுவும் நிறைய தடவை ஒப்பு கொடுப்பேன். எனக்குள்ள சாத்தான் வேற மாதிரி இல்ல, இது என்ன ஆக போதோ தெரியல, இது எப்படி ஆக போதோ தெரியல, நீ என்ன பண்ண போற அப்படிங்கலாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது, ஆனா கண்டிப்பா கடவுள் நன்மை மட்டும் செய்வாரு. ஆண்டவர் கைவிட மாட்டாரு. ஆனால் கடவுள் கண்டிப்பா கூட இருக்கிறாரு, கைவிட மாட்டாரு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி தியானிச்சுக்கிட்டே இருப்பேன் பிரதர். நான் பிரேஸ்ல அந்த வார்த்தை, அந்த ஆனாங்கிற வார்த்தைக்கு இதுக்கு நீங்க இந்த விளக்கம் நிறைய அந்த விளக்கம் இதா இருந்தது பிரதர். பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியம். பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான். எல்லாம் இருந்தது, ஆனால் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் அந்த இறை வார்த்தையோட அர்த்தம் இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி கூட சொல்லலாம் இந்த இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. இன்னைக்கு கொடுத்த இந்த இறைவார்த்தை பகிர்வு எனக்கு ரொம்ப நல்ல படிப்பனையா இருந்தது. எனக்கா சொல்லப்பட்டதா இருந்தது. இது எனக்கு ரொம்ப தேவையாவும் இருந்தது. இயேசுவுக்கு ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சகோதரியுடைய உள்ளத்தை உடைத்து இந்த இறை வார்த்தை தொட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you சிஸ்டர். வேற யாராவது இறை வார்த்தை பகிர்வுல பெற்றுக்கொண்டது, இன்னுமாய் கடந்த காலங்களிலே, வாரங்களிலே, நேரங்களிலே நம்ம ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் சாட்சியாக நிற்கும் நேரம் இது. கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். விமலா முத்து. பிரேஸ் தி லார்ட் பிரதர். இது இந்த கடன் பிரச்சனைக்காக நிறைய போராட்டங்கள் இருந்தது பிரதர். நிறைய அதாவது வீடை விக்கணும், வித்தாவது கடனை கொடுத்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இப்ப போன வாரம் வரைக்கும் ரொம்ப போராட்டத்துலதான் என் பையன், நானு, எங்க வீட்டுக்காரங்க 3 பேருமே முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா உண்மையிலே ஆண்டவரோட திட்டம் அது இல்ல அப்படிங்கறது கடவுள் தெரியப்படுத்துறாரு. இது வேற ஏதோ ஒரு காரியத்துல கடவுள் நமக்கு இந்த காரியத்துல நமக்கு இந்த கடன் பிரச்சனையில நம்மளை வழி நடத்திட்டு போறாரு. ஆனா ஆண்டவர் இதுல இருந்து கண்டிப்பா நம்மளை மீட்க வல்லவர். அவர் எவ்வளவு சீக்கிரம் மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்க வல்ல. அவரால் முடியாது ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை வேண்டாம், ஏன்னா முடிவு பண்ணிட்டோம். நாங்க அவங்க கிட்டே பேசிட்டோம், வீட்டையே கொடுத்துட்டு இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஆனா ஆண்டவர் இன்னொரு ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு. அதன் மூலமா ஆண்டவர் இந்த வீடு விற்க வேண்டாம், இதுல இருந்து நமக்கு வேற ஒரு வழியை ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு. அதுக்காக கடவுளுக்கு ஏன்னா நான் இந்த ஜெபக்குழுல இந்த இதுல நான் கொடுத்த வார்த்தைகளை டெய்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பிரதர். அந்த வார்த்தைகளே, அதுக்கப்புறம் அந்த கடன் பிரச்சனையில இருந்து அந்த ஜெபத்தையும் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் எங்களோட சொந்த முடிவுல நாங்க நிறைய ஏதாவது பண்ணிடலாம். ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க ஒரு நேரம் கேட்டா பல நேரங்கள் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் ஜெபத்துல வச்சுட்டேன், ஆண்டவரே உங்களோட விருப்பம் எதுவோ, உங்க திட்டம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் டெய்லி காலையில இருந்து எனக்கு எப்படி சொல்ல, எல்லா நேரமும் நான் ஆண்டவர்ட்ட தான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். எசப்பா அந்த வீடு விக்கிறதா இருந்தது உங்களோட விருப்பம்னா அது நீங்க அந்த காரியத்தை நீங்களே நடத்துங்க ஆண்டவர். இல்ல அப்படின்னு சொன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது இல்லாம ஆண்டவர் வேற ஒரு மாற்று வழியை ஆண்டவர் எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு போராட்ட பிரச்சனையிலிருந்து
விடுதலை தந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே பிரதர். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். வேற Praise the Lord, யாராவது? brother. பிரைஸ் அலாட் சிஸ்டர் லூர்து மேரி. எனக்கு 2 வாரமா ஒரே 2 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து பயங்கரமா மயக்கம், வாந்தி, ரொம்ப ஜுரம் அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு பிரதர். அப்போ நான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ரொம்ப அதிகமா இருந்தது. நான் அடுத்தது நமக்கு நிறைய வேலை இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா தலைவலி எனக்கு எப்போதும் முன்னாடியே வந்துட்டே இருக்கும். அது வந்தா கூட நான் சமாளிச்சிருவேன். இந்த மயக்கம் வந்தா மட்டும் என்னால சமாளிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே. திரும்ப வந்துருச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் வந்துருச்சு மறுபடியும் இந்த மயக்கம். என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ட்டுன்னு அந்த நைட்டு அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. அப்ப நான் நீங்க கொடுத்த இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன் குணமாகிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு அப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் நான் விடாம சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு சிஸ்டருக்கு ஃபோன் மெசேஜ் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது மாதிரி ரொம்ப முடியல சிஸ்டர், ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவங்களும் இதே வார்த்தை தான் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்பவும் நான் சொல்லிக்கிட்டே தூங்கிட்டேன். தூக்கமும் வரல, மயக்கம் பயங்கரமா இந்த ரூமே சுத்துது, இந்த பொருளை பாக்குற பொருளெல்லாம் தலையை தூக்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ணல. அந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருந்தது. ஜுரமும் வந்துட்டே இருந்தது, வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கிட்டேன். நான் காலையில லீவ் போடாம ஸ்கூல் போறதுக்கான அந்த ஒரு உடம்பு தெம்பு எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இறை வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. அந்த தலைவலி, மயக்கம் இதை கொண்டு வரத லூக்கா 10:19 அந்த இறை வார்த்தையை கொண்டு அந்த தீய சக்தியை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால சுட்டரித்து சாம்பலாக்கி ஆள் கடலுக்குள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிங்க. எல்லாமே உங்களுக்கு அந்த இறை வார்த்தையில எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஜெபிங்க, எல்லாமே சரியாயிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். வேற யாராவது சாட்சி? புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? இன்றைய இந்த பிரேயர் செஷன்ல புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? புதியவர்கள்.